வெற்றிகரமாக திமுக கூட்டணியில் புதியதாக வந்த கட்சிக்காக விசுவாசமாக இருந்த கட்சிகளை திமுக தண்டித்திருக்கிறது. மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டிற்காக இந்த அவமானங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறார்கள். இல்ல, கடந்த முறை எல்லாருக்கும் ஒரே தட்டில் தான் இது கொடுக்கப்பட்டது. மதிமுகவுக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை எல்லாம் சரிசமமா 6ன்னு கொடுத்தாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதுவே கொஞ்சம் அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு செல்வாக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். தலித் வாக்குகளை குறிவைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 தொகுதி தலித் 2 தொகுதி பொது தொகுதி, 6 தொகுதி தலித் தொகுதியில் நிறுத்துறாங்க அவங்க. எஸ் பாலாஜியும் ஆளுர் ஷானவாசும் பொது தொகுதி, கரெக்டா? பாலாஜி 1 இயர். ஆமாம், பாலாஜி ஆளுர் ஷானவாசும் பொது தொகுதி, மற்ற 6 ரிசர்வ் தொகுதி. இது தலித் வாக்குகளை குறிவைத்து 2 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் வாக்கு வங்கி சற்று உயர்ந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். பட் மார்க்சிஸ்டுக்கு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு 5 தான் கொடுத்தாங்க, சிபிஐக்கு 5 தான். அவர்கள் ஏமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறார். வெளிப்படையாகவே திருப்தி இல்லை என்று சொல்லிவிட்டு தான் கையெழுத்து போட்டு விட்டு போயிருக்கிறார்கள். மனக்குமுறல்கள் அவர்களுக்கு இருக்கிறது.